ஹாய் ஈவஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கசவனம்பட்டியில் வாழ்ந்து மகான்கள் எல்லாத்துக்கும் மகானாக திகழ்ந்த மதங்களை கடந்த ஒரு அற்புத சக்திகள் கொண்ட மௌனகுரு சுவாமிகளை தான் நம்ம வழிபட வந்திருக்கிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா சித்தர்களை பற்றின வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். சட்டைநாதர்லேருந்து பட்டினத்தார்லேருந்து பாம்பன் சுவாமிகள், திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீ ஓத சுவாமிகளையும் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். திருவண்ணாமலையிலேருந்து பழனி சாக்கடை சித்தர் வரலும் எல்லாருமே சொல்லி அனுப்பின ஒரு மகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கசவனம்பட்டியில் வாழ்ந்து ஜோதியான ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளை தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் வணங்கக்கூடிய கணக்கம்பட்டி சுவாமிகளை பற்றியும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். கணக்கம்பட்டி சுவாமிகளுமே கசவனம்பட்டியில் இவரை பார்த்துட்டு போனதாக செய்திகள் இருக்குது. சாதாரண மக்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுவாமிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். சுவாமிகளோட வரலாறை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஊரில் நடக்கும் நல்ல விஷயங்களை கேட்குறப்ப இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. சீரடி சாய்பாபா அவங்க வரலாற்றையும் பார்த்திங்கன்னா, 16 வயது இளைஞனாக தான் அவர் சீரடிக்கு முதல்ல வராரு. அதே மாதிரி கசவனம்பட்டிக்கு நம்ம கசவனம்பட்டி மௌனகுரு சாமிகளும் 9 வயதில் தான் இந்த ஊர் மக்களுக்கு அவர் தோன்றி அருள் புரிஞ்சிருக்கிறாரு. இவருடைய பெற்றோர் யாருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, எந்த மதமும் தெரியாது, எந்த ஜாதியும் தெரியாது. அதனால் இவர் மனிதருக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பெரிய மகானாக எல்லா மகான்களுமே பக்தர்களுக்கு சொல்லி அனுப்பின ஒரு இடம்தான் கசவனம்பட்டி. சுவாமிகளை முதல்ல இந்த ஊர் மக்கள் பார்த்த கோலம் நிர்வாண கோலத்தில் தான் பார்த்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிகள் ஒரு மலை கரட்டில் நிர்வாணமாக ஒரு கள்ளி எரிக்கிளம் செடிகள் இருக்கிற இடத்துல அவர் நின்றுட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒரு எரிக்கிளம் செடியை ஒடிச்சு அதோட பாலை அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியாக போன ஒரு விவசாயி பார்த்துருக்காங்க. இப்படி ஒரு குழந்தை இங்கே நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ருக்காரு. அவர் வர மறுத்துட்டாராம். அதுக்கப்புறம் அவர் தினமுமே அவர் செய்கிற செயல்களை கவனிச்சுட்டு அவர் பக்கத்தில் மெதுவாக போயிட்டு அவருக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் அவர் பழகினதுக்கப்புறம் அவர் தானாகவே அந்த ஊருக்கு வர்ற மாதிரி அவங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. கசவனம்பட்டிக்கு 10 வயதில் வந்ததுலேருந்து அவர் ஆடை உடுத்தினது கிடையாதான். அவர் மீறி ஊர் மக்கள் அவங்கள கட்டாயப்படுத்தி ஆடை உடுத்தினாலும் அதை கிழிச்சு போட்டிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஊர் மக்கள் அவங்க வீட்டில் ஒரு குழந்தையாவே அவரை பாவிச்சு எல்லா வீட்லேயும் அவருக்கு ஆகாரம் கொடுத்து பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. இந்த ஊர்லேயே சுமார் 40 ஆண்டு காலங்கள் வாழ்ந்துருக்கிறாரு. வந்ததுலேருந்து வேற எங்கேயுமே அவர் போனது கிடையாதான். பக்கத்தில் இருக்க முத்தாலம்மன் கோவில் பக்கத்திலே அவர் இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் எல்லா வீட்டுக்குமே அவர் போய் குழந்தைகள் மாதிரி அவரும் பழகி இருக்கிறாரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட யாருடையும் அவர் பேசுனது கிடையாது. மௌனமாகவே இருந்திருக்கிறாரு. ஆனால் மற்றவங்க சொல்கிறத அவர் புரிஞ்சிருக்கிறாரு. உணவுக்காண்டி கூட யார்கிட்டையும் அவர் பேசுனது கிடையாதான். அவரை பார்க்க வர பக்தர்கள் வாங்கிட்டு வர்ற எந்த பொருளையும் அவர் எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டாராம். எப்பயாவது ஒரு பக்தர் வாங்கிட்டு வர்றது மட்டும் அவர் எடுத்து சாப்பிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்திருக்கு. அதனால் அவரை பார்க்க வர பக்தர்கள் அவருக்கு சுருட்டு சிகரெட்டு இந்த மாதிரி பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவர்கிட்ட ஆசி வாங்கியிருக்கிறாங்க. அவர் பார்க்குற பக்தர்களுக்கெல்லாம் கீழே ஒரு குச்சியை வச்சு கிறுக்கிக்கிட்டே இருப்பாராமா. அதில் வர்ற தூசி, ஏதாவது கல், ஏதாவது சின்ன குச்சி இந்த மாதிரி அவருக்கு பிடித்தவங்க பக்தர்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாராம். அந்த பொருட்களை அந்த பக்தர்கள் இன்னுமே பத்திரமா ஒரு பொக்கிஷமாக சுவாமிகளோட ஆசீர்வாதம் செய்யப்பட்ட பொருட்கள்னு சொல்லிட்டு பாதுகாத்துட்டு வர்றாங்க. அவரை யாராலும் ஏதாவது சொல்லி திட்டினாலோ அல்லது மிரட்டினாலோ அவர் அவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கடந்து போயிருக்காரு. யார் எது சொன்னாலும் அவர் திருப்பி எதையுமே சொல்லாமல் அவர் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே தான் அவர் போவாராம். அவர் போய் ஒரு தனியாக ஒரு மரத்துக்கடியில் ரொம்ப நேரம் அவர் அமர்ந்தது உண்டுன்னு சொல்லிட்டு இரவுலையும் அவர் படுத்து தூங்குறாரு அப்படின்றத யாரும் பார்த்தது கிடையாதான். இரவுலையும் அந்த ஊரில் சுற்றி வளம் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கு பசி தூக்கம் இப்படி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் வாழ்ந்துருந்துருக்கிறாரு. பல ஞானிகள் தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிர்வாண கோலத்துக்கே போவாங்க. ஆனால் நம்ம மௌனகுரு சாமி வந்ததுலேருந்துமே அவர் அதே கோலத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு. அது இல்லாமல் அவருக்கு தொப்புள் கொடியே இல்லை அப்படின்ற ஒரு செய்தியையும் பக்தர்கள் சொல்கிறாங்க. நம்ம
தானாக வந்து அவர் தோன்றியவர் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தங்கள் வீட்டில் வந்து ஒருவராக நினச்சி அவரை வந்து தங்களுடைய குழந்தை போல் மக்களோட மக்களாக வந்து அவரை வந்து கவனிச்சிட்டு பார்த்துட்டு வந்துருந்துருக்குறாங்க. சுவாமிகள் வந்து ஒரு சில டயத்தில் வந்து அடிச்சிருக்கிறாரு அப்படின்ற செய்தியும் சொல்கிறாங்க. ஒரு அடி அடித்தாருனாலும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான அடியாகவும் இருக்கும். பக்தர்கள் வந்து ஒரு சிலர் போய் அவர்கிட்ட ஆசி வாங்குறப்ப எங்கேயாலும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு போகிறப்ப உத்தரவு கேட்பாங்களாம். அப்போ வந்து சரினா மட்டும் சொல்லி அவர் சவுண்டு கொடுத்து அந்த பரிபாசையில் உணர்த்துவாராம். அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னாலும் பரிபாசையில் உணர்த்திடுவாராம். அவர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுக்கு அவங்க போனாங்கனாலும் அதனால ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தையும் பக்தர்கள் வந்து உணர்ந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மௌனகுரு சாமிகளோட சக்தியும் அவருடைய அற்புதங்களுமே நிகழ ஆரம்பிச்சிருக்குது. இவர் இங்கே அமர்ந்ததுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு நடந்த நல்ல செய்திகள் வந்து நிறையாவே இருக்குது. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் படித்து வேலைக்கு வந்த மக்கள் வந்து அதிக பேர் இருக்காங்க. அதில் அரசு பணியில் வந்து நிறையா பேர் இருக்கிறதா வந்து ஒரு ஆச்சரிய தகவலும் நமக்கு வந்து கிடைக்குது. சுவாமிகளோட வரலாறு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பொதுவாக வந்து சித்தர்கள் ஞானியெல்லாம் ஜோதியாருக்கு முன்னாடி அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து சின்ன மாறுதல்களும் வந்துட்டு அவங்களுடைய ஜீவசமாதி அமையிற இடத்தையும் அவங்களே தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மௌனகுரு சாமிகள் வந்து ஜோதியாக வரலுமே எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருந்திருக்காரு. அவர் பாட்டில் நார்மலாக எப்பயும் போல் இருந்திருக்காரு. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் அவர் சுருட்டு குடிக்கிற பழக்கத்தை வந்து விட்டுட்டு இருக்காரு. அப்போ பொதுமக்கள் எல்லா பேரும் திரண்டு அவரை போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜோதி ஆகிறதுனால தான் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு திடீர்னு அவர் எழுந்திரிச்சு நடக்கவும் செஞ்சுருக்காரு. இவர் நல்லாயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தன்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வந்து அவர் வந்து ஜோதியாக இருக்கிறாரு. இன்றைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச எல்லா பக்தர்களுமே அங்கே வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். பயங்கர கூட்டத்தில் வந்து ஐயாவோட ஜீவசமாதி அமையிற இடத்தையும் மக்கள் வந்து தேர்வு பண்ணி கூட்டம் வந்து அதிக அளவில் வந்திருக்கு. அதனால என்ன ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து மழை வந்து சடன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். மழை பெய்யறப்ப வந்து மக்கள் எல்லாம் ஒதுங்கி வழி விட்டுருக்குறாங்க. அப்போ வந்து அவரை வந்து அழகாக இந்த இடத்துல வந்து ஜீவசமாதி அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கருடன் வந்து இந்த இடத்துல 3 முறை வந்து கீழே இறங்கி சுற்றி இருந்திருக்கு. இதுதான் வந்து ஒரு அற்புதமாகவும் ஒரு அவருக்குள்ள ஒரு சக்தியையும் வெளிப்படுத்தின ஒரு தினமாக அமைஞ்சிருக்குது. அவர் இருந்த காலத்துலேயும் சரி, அவர் ஜோதியானதுக்கு அப்புறமும் இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் அவரை நாடி வரும் எல்லா பக்தர்களுக்குமே அவர் நிறையா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்காரு. அதில் வந்து குழந்தை வர வேண்டி வர்றவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமணம் வேண்டி வர்றவங்க, படிப்புக்காண்டி வேண்டி வர்றவங்க, உடல்நிலை குறைபாடு உள்ளவங்க நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுதலை வச்சுட்டு வரவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நினச்சது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அன்னதானம் போடுறதா வந்து வேண்டிக்கிறாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் இங்கே வந்து தினமும் மதியம் வந்து அன்னதானமும் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கிடச்சிருக்குது. அதை வந்து போகிற பக்தர்கள் வந்து கண்டிப்பாக உணர்ந்துட்டு தான் வர்றாங்க. நம்ம போகிறப்பையும் ஃபஸ்ட்டு உள்ள ஐயாவை பார்த்தோன்னே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது. நம்மளும் சுவாமியை வணங்கிட்டு நம்ம வந்து வந்தாச்சு. இங்கே விசேஷ தினங்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சிவராத்திரி, வியாழக்கிழமை பூஜை, அது மட்டும் இல்லாமல் ஐயா ஜோதியான மூல நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து சிறப்பு பூஜைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அமாவாசை பௌர்ணமி பூஜைகளுமே ரொம்ப சிறப்பாக வந்து இங்கே நடைபெற்றுட்ருக்கு. பஸ் ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு வந்து இங்கே வந்துட்டு போகுது. ஆனால் வந்து டயத்துக்கு தான் பஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் 2 வீலர் கார் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். பக்தர்களோட ஜீவசமாதியில் வழிபடுறது வந்து பல மடங்கு நன்மைகளை வந்து மக்களுக்கு கொடுக்கறத நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அனுபவிச்சுட்டு வர்றோம். சுவாமிகளோட குரு பூஜை கூட இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தப்ப 41வது குரு பூஜை வந்து முடிஞ்சிருக்குது. மௌனகுரு சுவாமிகளோட ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் தியானம் பண்ணுறதுக்கு சிறந்த ஒரு இடமாகவும் இருக்குது. கசவனம்பட்டி சுவாமிகள் அப்படின்னாலே மக்களுக்கு நிறையா பேத்துக்கு தெரியுது. பல இடங்களில் வந்து ஐயாவோட திருவுருவ படங்களை வந்து அவங்களுடைய வண்டியில் கீ செயின்லேயே ஐயாவோட படங்களை வச்சு
பயன்படுத்துகிற வந்து நம்ம போகிற இடங்களெல்லாம் பார்க்க முடியுது. அது இல்லாமல் பெரிய வணிக வளாகங்கள் இந்த மாதிரி கடைகள் எல்லாத்துலேயுமே மௌனகுரு சுவாமிகளோட திருவுருவப் படங்களை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. மருத்துவமனைகள் எல்லாமே ஐயாவோட திருவுருவப் படங்கள் வந்து வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு சிறப்பாகவே நமக்கும் அமைஞ்சுது. நம்மளும் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.